Hi dear cuties, happy morning to all. Glory to Montfort. குட்டீஸ், இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம்? தமிழில் என் குடும்பம் அப்படிங்கிற டாபிக் பார்ப்போமா? இந்த டாப்பிக்கில் நம்ம குடும்பம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறோம்ல. குடும்பம்னா என்னது? ஃபேமிலியில் அப்பா, அம்மா, பாட்டி, தாத்தா, அண்ணன், அக்கா, தம்பி, தங்கச்சி, நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் ஒன்றா இருக்கும் இல்லையா? அதுக்கு பேர் தான்டா குடும்பம். ஓகே, இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்? இந்த குடும்பம் 2 டைப்ஸாக இருக்குது. ஒன்று தனி குடும்பம், அதாவது சிங்கிள் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று கூட்டு குடும்பம், அதாவது ஜாயிண்ட் ஃபேமிலின்னு சொல்லுவாங்கடா. ஓகே குட்டீஸ், இந்த தனி குடும்பத்துக்கும் கூட்டு குடும்பத்துக்கும் என்ன வித்தியாசம்? தனி குடும்பம்னா அம்மா, அப்பா, உங்களை மாரி குட்டீஸ் மட்டும்தான் இருப்பாங்க. இதே கூட்டு குடும்பம்னு பார்த்தீங்கன்னா அம்மா, அப்பா, குட்டீஸ் கூட தாத்தா, பாட்டி மாதிரி அத்தை, மாமா, சித்தப்பா, சித்தி, பெரியம்மா, பெரியப்பா இது மாதிரியான உறவுகளும் சேர்ந்து இருப்பாங்கடா. வாங்க யார் யாரெல்லாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அம்மானா தான் நமக்கு எல்லாமே இல்லையா? மா அம்மா. அடுத்தது பாருங்க, அப்பா. நம்ம ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு எல்லா விதத்துலேயும் நமக்கு சப்போர்ட்டிங் பர்சன் யார்? அப்பா. அடுத்து தாத்தா நமக்கு கதையெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? நமக்கு எப்போவுமே தாத்தா பாட்டின்னா ஒரு ப்ரொடெக்ஷன் தான். கரெக்டு தானே குட்டீஸ்? அடுத்து பாட்டியை பற்றி சொல்லவா வேணும்? நம்மளை அம்மா ஒரு அடி அடிச்சிட முடியுமா? பாட்டி உடனே குறுக்க வந்து தடுப்பாங்க இல்லையா? அடுத்து அண்ணன் நமக்கு கூட பாசமாகவும் இருப்பான், சண்டையும் போடுவான். அக்காவும் நமக்கு இன்னொரு அம்மா மாதிரி தான், எல்லா கேருமே கொடுப்பாங்க. அடுத்து தம்பின்னா ஜாலி இல்லையா? நம்ம வீட்டில் சந்தோஷமே குட்டி தம்பியால் தான். அடுத்து தங்கைன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. தங்கைனா அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும், அக்காவுக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டிலையே செல்ல பிள்ளை யார்? தங்கை. உங்களில் யார் தம்பி, யார் தங்கை? யார் வீட்டிலையே பெரிய பிள்ளை? அண்ணன் யார், அக்கா யார்? நீங்கள் அண்ணனா, அக்காவா, தம்பியா, தங்கையா? அடுத்து யார்? மாமா. ஸோ நம்ம அம்மாவோட அண்ணனையோ தம்பியவோ என்னன்னு சொல்லுவோம்? மாமான்னு சொல்லுவோமா? அடுத்ததா மாமாவோட மனைவியை அத்தைன்னு சொல்லுவோம். அப்பாவோட அக்கா தங்கச்சியையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அத்தைன்னு சொல்லுவோம். அது மாதிரி அம்மாவோட தங்கச்சியை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சித்தி. வெரி குட். சரி, சித்தியோட ஹஸ்பண்டை என்னன்னு சொல்லுவோம்? சூப்பர்டா, சித்தப்பான்னு சொல்லுவோம். ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்தது தான் இது ஜாயிண்ட் ஃபேமிலி. அம்மா மா அம்மா அம்மா. அடுத்து பாருங்க, அப்பா அப்பா அப்பா. இவங்க யாரு? வெரி குட், தாத்தா நமக்கு ஸ்டோரின்னு சொல்லி வெளியில் கூட்டிகிட்டு போவாங்க இல்லையா? சூப்பர். நெக்ஸ்ட்டு இவங்க யாரு? பாட்டியோட சமையலும் அவங்களோட நாட்டு வைத்தியமும் எப்போவுமே ஸ்பெஷல் தான். நீங்கள் தாத்தா பாட்டியை மரியாதையாக தானடா நடத்துவீங்க. வெரி குட் சில்ட்ரன். நம்மளை பாசமாக பார்த்துக்கிற தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா, நல்ல குடும்ப உறவுகளை நம்ம எப்போவுமே மரியாதை குறைவாக நடத்தக்கூடாது. சரியா? நாம் இருக்கிறது தனி குடும்பமாக இருந்தாலும் கூட்டு குடும்பமாக இருந்தாலும் அன்பாக நடந்துக்கணும். சரியாடி செல்லுங்களா? சரி மிஸ், எனக்கு யாரை மாமா, அத்தை, சித்தப்பா, பெரியம்மா அப்படின்னு கூப்பிட தெரியல மிஸ் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ மிஸ் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். அம்மாவோட அக்காவை பெரியம்மான்னு சொல்லுவோம். சொல்லுங்கள், அம்மாவோட அக்காவை என்னன்னு சொல்லுவோம்? பெரியம்மா. அம்மாவோட தங்கையை என்னன்னு சொல்லுவோம்? வெரி குட், சித்தின்னு சொல்லுவோம். அம்மாவின் தங்கை சித்தி. அடுத்து அப்பாவின் தம்பியை என்னன்னு சொல்லுவோம்? சித்தப்பா. அப்பாவின் தம்பி சித்தப்பா. அப்பாவின் அண்ணன் என்னன்னு சொல்லுவோம்? வெரி குட், பெரியப்பா. அப்பாவின் அண்ணன் பெரியப்பா. அடுத்து அம்மாவின் அண்ணனை என்னன்னு சொல்லுவோம்? மாமா. அம்மாவின் அண்ணனை மாமா. அம்மாவோட தம்பியை என்னன்னு சொல்லுவோம்?
அவங்களையும் மாமான்னு தான் சொல்லுவோம். அம்மாவின் தம்பி மாமா. அடுத்து அப்பாவின் அக்கா. அப்பாவின் அக்காவை என்னன்னு சொல்லுவோம்? அத்தை. அப்பாவின் அக்காவை என்னன்னு சொல்லுவோம்? அத்தை. அது மாதிரி அப்பாவோட தங்கையை என்னன்னு சொல்லுவோம்? அத்தை. அப்பாவின் தங்கையை என்னன்னு சொல்லுவோம்? அத்தை. சரி குட்டீஸ், இன்னைக்கு கிளாஸில் நம்ம அழகாக குடும்பத்தை பற்றியும் குடும்பத்தில் உள்ள உறவுகளை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? ஸோ குடும்ப உறவுகளை அன்பாக நேசிங்க. எல்லாருக்கிட்டேயும் இந்த லீவில் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருங்க. ஓகேவா? ஓகே, பாய்.